வணக்கம் மக்களே. காலையில் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஸோ நீங்கள் கோவாவில் பொறுத்த வரைக்கும் ஸ்கூட்டியில் சுற்றுறது தான் பெஸ்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான இடம், ஸ்பாட்டு. மூவி கூட இங்கே நிறையா எடுத்திருக்காங்க. நல்ல கேப்சரிங் பண்ணலாம், வீடியோஸ்லாம், ஃபோட்டோவும் சூப்பராக எடுக்கலாம். அதை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜ் பக்கத்தில் போனோம். இங்கேருந்து பார்க்கும்போது 2 கடலும் வந்து ஒன்றா ஜாயின் பண்ணுற இடங்க. அதுலேருந்து வியூ செம்மையாக இருந்துச்சு. அங்கேயும் போயிட்டு நம்ம அழகாக ஷூட் அவுட் பண்ணிட்டு செம்மையாக பண்ணோம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்துலேயே ஒரு ஹில் ஸ்டேஷனு. அந்த ஹில்லேருந்து ஏறி பார்க்கும்போது அர்ஜுனா பீச்சோட வியூ பக்காவாக தெரிஞ்சிருந்துச்சுங்க. அதுலேருந்து பார்த்துட்டு நம்ம அங்கே ஃபோட்டோ ஷூட்டு, வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சுங்க. அங்கேருந்து நம்ம அன்றைக்கி டே வந்து நம்ம கிளம்புறதுங்க சென்னைக்கு. ஸோ அங்கேருந்து எல்லாம் பேக் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் வச்சுட்டு வந்தோம். ஸோ அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகிட்டு அப்புறம் அங்கேருந்து கோவாவோட ஓல்டு கோவா கிளம்பியாச்சு. இது பஞ்சமின்லேருந்து பார்த்திங்கன்னா அந்த ஓல்டு சர்ச்சஸ் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ரொம்ப பழமையான சர்ச்சுங்க. அங்கே போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு சாமியெலாம் கும்பிட்டுட்டு அப்புறம் சவுத்து கோவா கிளம்பியாச்சு. சவுத்து கோவாவும் நார்த்து கோவாவும் கனெக்ட் பண்ணுற பிரிட்ஜு தாங்க, செம்மையாக இருந்துச்சுங்க. செம்மையாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து லான்ச் போயாச்சு. 2 ருபீஸ் இருந்தால் பே பண்ணலாம் ஏர்போர்ட்டில். அப்புறமேட்டுக்கு நம்ம ஃப்ளைட்டும் போர்டிங் பாஸ்லாம் வாங்கிட்டு நம்மளும் கிளம்பியாச்சு. சரியான கூட்டங்க. அன்றைக்கும் ஃப்ளைட்டே ஃபுல்லாகிடுச்சு. ஒரு வேளை சென்னை வந்து சேர்ந்தாச்சுங்க. கம்ப்ளீட் வீடியோ முடிஞ்சிருச்சுங்க. ட்ரிப்பும் ஜாலியாக போயிடுச்சு.